அன்பார்ந்த சிக்கல் வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருடைய நலன் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அமைச்சு கேட்டு நம்ம அரசாங்கத்திட்ட பல முறை போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அரசாங்கம் வந்து இதுவரை நம்மளுக்கு ஒன்றிய அமைச்சு கொடுக்க முன் வரல. இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்க சட்டப்பேரவையில் நம்ம கடலாடி தாலுகா ஒன்றிய யூனியன் ஆஃபீஸை வந்து இரண்டாக பிரித்து சிக்கலை ஒரு தலைமையிடமாக போடணும்னு சொல்லி 110 விதியின் கீழ் அவங்க வந்து அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. சபாநாயகர் தனபால் தலைமையிலான அந்த செய்திக்குறிப்பில், சட்டமன்ற செய்திக்குறிப்பில் அது இடம்பெற்றிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த எடப்பாடி ஆட்சியில் வந்து இதை பற்றி யாருமே எதுவுமே கண்டுக்கல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் சட்டமன்ற தலைவர் நம்ம ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து நம்ம தொகுதியுடைய சட்டமன்ற தலைவர் அவர் தான். அவர்கிட்ட வந்து நம்ம கோரிக்கை விட்டோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நான் உறுதியாக நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து கடலாடியை வந்து ஒன்றியத்தை பிரித்து சிக்கல் தலைமையிடமாக நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை எந்த ஒரு அறிவிப்புமே ஆகலை. இப்போ அவங்களுடைய 5 வருஷம் ஆட்சிக்காலம் முடிய போகுது. இன்னைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 6 மாதம் தான் கிடையாது. அதுக்கப்புறம் திரும்ப எலெக்ஷன் வரப்போகுது. இப்போவும் நம்மளுக்கு அறிவிப்பு இதுவரை பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து போராட்டம் வந்து முன்னெடுத்திருக்காங்க. நம்ம ஊரில் காந்தியடிகளுடைய அறவழி போராட்டம், அமைதி போராட்டம். நம்ம காந்தியடிகள் எப்படி சுதந்திரத்துக்கு போராடினாலும் அது மாதிரி அமைதி வழி போராட்டம், சங்கிலி போராட்டம்னு சொல்லி போலீஸில் வந்து அதுக்கு பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் வந்து ஊர் நலன் சார்ந்து எந்த கட்சி எந்த யார் வேணாலும் வரட்டும், ஊர் நலன் சார்ந்து வந்தால் நம்ம பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக அதனுடைய ஆதரவு நம்ம தெரிவிக்கணும். அந்த முறையில் பார்த்தீங்கன்னா மதம் கடந்து, ஜாதி கடந்து, எல்லாம் கடந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எடுக்கிற அந்த முன்னெடுப்பு நம்ம ஊர் நலன் சார்ந்து வணிக ரீதியாக நம்ம ஊர் வெற்றி பெறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மாய் தூர் எடுக்கிறதுக்கு அப்புறம் அரசாங்கம் உள்ள சலுகைகள்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு அங்கே இருக்கிறதுனால, கடலாடியில் இருக்கிறதுனால நம்ம ஒன்றுக்கு அங்கே போகணும். இப்போ பக்கத்து இப்போ சிக்கலில் தலைமையில் வந்தால் சிக்கல்லேருந்து மலட்டாறுலேருந்து கடலாடி 2 ஊருக்கு 2 பஸ்ஸும் மாறணும். ஆனால் நம்ம தாய் கிராமத்தை நாடி கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் ஒரு பஸ்ஸில் வரணும். சிக்கல்லேருந்து மலட்டாறுலேருந்து கடலாடி இப்படி நம்ம மக்கள் வந்து ரொம்ப அலையிறாங்க. ரொம்ப தயவுசெய்து இந்த கவர்மெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஒன்றியத்தை வந்து சிக்கலுக்கு அறிவிங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் புதுசாக எதுவும் கேட்கல. நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் கடலாடியை நாங்கள் பிரிச்சு இங்கே கொடுக்குறோம் வாக்குறுதி கொடுத்தீங்க. தேர்தல் அறிக்கையிலையும் வாக்குறுதி கொடுத்தீங்க. அதுக்கு முன்னே சட்டமன்றத்திலையும் வந்து 110 விதிங்க ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க செய்தி குறிப்பிலையும் இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க? அரசாங்கம் மாறப்போகுது. மக்கள் வந்து இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஊரை சுற்றி இருக்குது. சிக்கலை வந்து தாய் கிராமமாக வச்சு இந்த சிக்கலை நாடி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் நினச்சி பாருங்கள். தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நூறுலமே அவர் கலெக்டர் ஆஃபீஸில் போய் இது சம்மந்தமாக வந்து பல முறை மனு கொடுத்துருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காரு, பல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. புதிய தலைமுறை, தந்தி சேனலு, பாலிமர் டிவி, எவ்வளவோ சேனல்கள் வந்துச்சு. ராஜ் நியூஸ், எல்லா நியூஸுக்குமே அவர் பேட்டி கொடுத்தாரு. ஜெயா நியூஸ் எல்லாத்துக்குமே பேட்டி கொடுத்தாரு. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. யாருமே இதுக்கு வந்து இது ஆக்ஷன் எடுத்த மாதிரியே தெரியலை. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு மக்கள் வந்து இந்த திங்கட்கிழமை நடக்கிற போராட்டத்தில், அமைதி வழி போராட்டத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்குங்க. இந்த கம்யூனிஸ்ட் நடத்துனாலும் அது ஊர் சார்ந்து தான் நடத்துகிறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் முன்னெடுக்கிறாங்க. இதில் வெற்றி கிடைச்சா நல்லது. ஒருவேளை அப்பவும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கல, நம்ம யூனியன் தனியாக அறிவிக்கலை அப்படின்னா ஊர் மக்கள், நம்ம சுற்று வட்டார மக்கள், பக்கத்து கிராமங்கள் யாராக இருக்காங்களோ எல்லாருமே ஒன்றாவாங்க. இங்கே வந்து மதம் கடந்து, இது கடந்து, ஜாதி மதம் எல்லாம் கடந்து நம்ம எல்லாம் ஒன்று சேரணும். ஏன்னா நம்மளுடைய தேவைகளை நம்ம தான் பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதை வந்து அறவழி போராட்டத்தில், அமைதி வழி போராட்டத்தில் போராடி அரசாங்கத்திலேருந்து நம்ம பெற்றுக்கிறது தான் நம்மளுக்கு ஒரே வழி. தயவுசெய்து இதுக்கு வாங்க. இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே மு.க. ஸ்டாலின் ஐயா ஆட்சியிலேயே நம்ம ராஜகண்ணப்பன் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க, நான் கண்டிப்பாக உங்கள் ஊரை வந்து 2ஆக பிரித்து நான் ஒன்றியத்தை அமைப்பேன். இப்போ நம்ம பண்ணுற போராட்டம் அவங்களுக்கு போய் சேரட்டேன், எல்லாம் வந்து வெற்றியை அமையட்டேன், நம்ம ஊரில் வந்து ஒன்றியம் அமையணும். இதே ஒரே வேண்டுகோள். நம்ம பொதுமக்கள் வந்து ஒன்றியம்னா என்ன, நம்ம அலைஞ்சுக்கிறோம் அப்படின்னு கடந்து போகாதீங்க. ஒன்றியம் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா வணிக ரீதியாக நம்ம ஊர் மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் இல்லை, நம்ம ஊருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நம்ம அரசாங்கத்திட்ட நெருங்கிய தொடர்பில் போயிடுவோம். ஆனால் இப்போ நம்ம கடலாடியில் இருக்கிறதுனால அங்கே உள்ள அந்த சரௌண்டிங்கில் உள்ள மக்களுக்கு எவ்வளவு
நிதி உதவி வந்தாலும் ஈஸியாக அவங்க சைடு போயிடுது. நம்ம அவங்க எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் நிதி உதவி தான் வருது. அப்போ நம்ம நிதியிலையும் பாதிக்கப்படுறோம், நிதி உதவி இல்லாமல் அதுலேயும் பாதிக்கப்படுறோம். இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. தயவு செய்து பொதுமக்கள் ஒன்று சேருங்க, நம்மளுக்கு வெற்றியே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம், சலாம். எங்களுடைய ஊரு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது. மதுரைக்கு 122 கிலோமீட்டருக்கு 3 பஸ்ல போறோம்னா பிரச்சனை இல்ல. வெறும் 22 கிலோமீட்டர் இருக்கிற யூனியன் ஆபீஸ்க்கு நாங்க 3 பஸ்ல போக வேண்டியது இருக்கு. ஆண்டிச்சோளத்துல இருந்து சிக்கலுக்கு ஒரு பஸ், சிக்கல்ல இருந்து மலட்டாருக்கு ஒரு பஸ், மலட்டாறுல இருந்து யூனியன் ஆபீஸ்க்கு ஒரு பஸ். ஆக இப்படி நாங்க தொடர்ந்து எங்களுடைய ஊரு புறக்கணிக்கப்பட்டு வர்றதுனால எங்கள் அத்தனை பேரும் கூண்டோட எங்களுடைய வார்டு உறுப்பினர்கள், வைஸ் பிரசிடண்டா இருக்கிற நான், கிராம ஊராட்சி துணைத் தலைவர் இருக்கிற நாம் உட்பட அனைவரும் நாங்கள் ராஜினாமா செய்யறதுக்காக வேண்டி வந்திருக்கோம். என்னுடைய பெயர் நூருல் அமீன்.